அவைலபிள் லைட். இதை தமிழில் எப்படி சொல்லலாம்? எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் லைட்டுகளின் வெளிச்சம் இல்லாமல் ஒரு அறைக்குள் பகல் வேளையில் இயல்பாக கிடைக்கும் வெளிச்சம் என்று சொல்லலாமா? சுருக்கமாக அறைக்குள் தானாக கிடைக்கும் வெளிச்சம் என்றும் சொல்லலாம். இந்த வெளிச்சத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது 70களில் நினச்சும் பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்றைய லென்ஸுகளின் அமைப்பு மற்றும் படம் எடுக்க உபயோகப்படுத்திய ஃபிலிமின் வேகம் அல்லது திறன் மற்றும் காமிராக்களில் எந்த விதமான செட்டிங்குகளும் இல்லாதிருந்தது. இவை முக்கியமான காரணங்களாக இருந்தன. நான் 70களில் 60 ரூபாய் என்று ஞாபகம். அந்த விலைக்கு வாங்கிய ஜெர்மானிய ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அக்ஃபா கம்பெனியின் கிளிக் 3 எனும் காமிராவில் ஃபோக்கஸ் செய்ய வேண்டிய அவசியமில்லாத நிலையாக பொருத்திய ஒரு லென்ஸ் காமிராவில் நல்ல சூரிய ஒளியில் எடுப்பதற்கும் மேகமூட்டமான நிலையில் எடுப்பதற்கும் மாற்றி அமைத்து கொள்ளும் வசதியுடன் ஒரு அமைப்பு. மற்றபடி வியூ ஃபைண்டர் மூலம் பார்த்து எடுக்க வேண்டியதுதான். ஒரு அறைக்குள் புகைப்படம் எடுப்பது என்பதெல்லாம் ஃப்ளாஷ் உதவியோடு மட்டும்தான். அதன் பிறகு ஐசோலி 2 சற்று மேம்பட்ட வசதிகள் கொண்ட காமிரா. பிறகு 80களில் நிக்கான் EM வாங்கினேன். எனது முதல் SLR காமிரா. மிகவும் அருமையான, இயக்க எளிதான காமிரா. அதன் இயக்கங்கள் மெக்கானிக்கல் மற்றும் எக்ஸ்போசர் வசதிக்காக சிறிய அளவில் சர்க்கியூட்டும் கொண்டது. ஆட்டோ மற்றும் மேனுவல் மோடு வசதி கொண்ட காமிரா. அதன் பிறகு நிக்கான் FM2 அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான காமிரா. முற்றிலும் மேனுவல் மோட் என்பதால் எல்லா செட்டிங்குகளையும் நாமே செய்ய வேண்டியது அவசியம். காமிராவை எல்லா வெளிச்ச நிலைகளிலும் கையாள்வதை இதன் மூலம்தான் முழுமையாக கற்றுக்கொண்டேன். சரி, அவைலபிள் லைட் சப்ஜெக்டுக்கு வருவோம். ஒரு அறையின் வெளிச்சத்தை பயன்படுத்தி ஒரு போர்ட்ரைட் எடுக்கும் பொழுது சப்ஜெக்டின் ஒரு பகுதியில் விழும் வெளிச்சத்தின் அளவை அதன் மறுபகுதியில் வெளிச்சம் சற்று குறைவாகவோ கூடுதலாகவோ இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அந்த நபரின் முகத்தின் அல்லது முழு உருவத்திலும் எல்லா பகுதிகளிலும் சமமாக வெளிச்சம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இது அந்த புகைப்படத்தை பார்ப்பவரின் ரசிப்பு தன்மையை அதிகரிக்கும். படத்தின் அழகும் ஆழமும் கூடுவதால் மற்ற படங்களிலிருந்து சற்று விலகி வித்தியாசமான தோற்றம் பெறும். பாலு மகேந்திராவின் பல படங்களில் அவர் இந்த உத்தியை கையாண்டிருப்பார். படத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருக்க, ஜன்னல் வழியே கசியும் ஒளியில் இயற்கையான அல்லது இயற்கை ஒளியை போன்றே ஆர்டிஃபிஷியல் லைட்டுகள் அமைத்து அவற்றை டிஃப்யூஸ் செய்து, அதாவது அதனுடைய வீரியத்தை குறைத்து பரவலாக்கி ஜன்னல் வழியே அனுப்பி படமாக்கி இருப்பார். அந்த ஷாட்டுகள் படத்தில் ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்ட காட்சிகளாக அமைந்திருந்தன என்பதில் சந்தேகமில்லை. வெளிச்சம் வரும் 2 ஜன்னல்கள் அல்லது கதவுகள் எனும் லைட் சோர்ஸுகளுக்கு இடையே சப்ஜெக்டை கோணம் மாற்றி அமைத்து அந்த 2 சோர்ஸுகளுக்கு இடையே சப்ஜெக்டின் தூரத்தை குறைத்து கூட்டி இப்படி மாற்றி மாற்றி அமைத்து சரியான ஒளிக்கூறுகளின் அளவு அதிகபட்ச ரசிப்புத்தன்மை கொண்டதாக அமையும் வரை முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு திருப்தி ஏற்படும் வரை இது தொடரட்டும். நல்ல சிறப்பான ஒளி அமைப்பு தேர்வாகிய பின்புதான் புகைப்படம் எடுக்க வேண்டும்.
இப்பொழுது உங்கள் காமிராவின் கோணத்தை மாற்றி மாற்றி நிறைய படங்கள் எடுங்கள். லாங் ஷாட்டுகள், பின்பு மிடில் ஷாட்டுகள், இன்னும் நெருங்கி கிராப் செய்து க்ளோஸ்அப் ஷாட்டுகள் என்று நிறைய எடுங்கள். ஒவ்வொரு ஃப்ரேமும் உங்களின் வித்தியாசமான கோணத்தினாலும் அணுகுமுறையாலும் ஒன்றுக்கொன்று போட்டி போடக்கூடிய படங்களாக, ரசிப்புத்தன்மை கூடிய படங்களாக அமையும் என்பதற்கு நான் கேரண்டி. இந்த படங்கள் எல்லாம் வெவ்வேறு வெளிச்ச நிலைகளில், ப்ரொஃபைல் கோணங்களில், வெவ்வேறு இடங்களில் எடுத்த போட்டோக்கள். ஒவ்வொன்றும் அதற்குண்டான ரசிப்புத்தன்மையுடன் அமைந்துள்ளதை கவனியுங்கள். இந்த படம் அதிகாலை நேரத்தின் கதவின் வழியே வரும் சூரிய ஒளியின் கதிர்கள் புத்தரின் முகத்தில் விழுகிறது. இந்த படம் வீட்டிற்குள் வரும் சூரிய ஒளியை அமைத்து எடுத்த படம் என்பதால் சிறப்புறுகிறது. இதுவே ஜன்னல் கம்பிகளின் வழியே ஒளி வந்திருந்தால் புத்தரின் முகத்தில் ஜன்னல் கம்பிகளின் நிழல் படிந்து இன்னும் ஒரு வித்தியாசமான படமாக அமைந்திருக்கும். பேருந்து பயணத்தின் போது இந்த மாதிரியான படங்கள் நீங்களும் நிறைய எடுக்கலாம். இதுவரையில் பேருந்தின் ஜன்னல் வழியே வரும் வெளிச்சங்கள், அதாவது அவைலபிள் லைட் ஃபோட்டோகிராஃபியின் அணுகுமுறைகள் பற்றிய புரிதல் இல்லாமல் படம் எடுத்து கொண்டிருந்த நீங்கள் இனி வித்தியாசமான பார்வையுடன் உங்களின் ரசனையையும் கலந்து படங்கள் எடுப்பீர்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இனி ஒரு சப்ஜெக்டையும் படம் எடுக்கும் சூழலையும் ஒரு புகைப்பட நிபுணர் என்ற கண்ணோட்டத்துடன் மட்டுமே அணுகுவீர்கள் என்பதும் உறுதி. இந்த கண்ணோட்டம் மற்றும் அணுகுமுறை ஒவ்வொரு ஃப்ரேமிற்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அது உங்களை புகைப்பட கலையின் அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும். புரிதலுடனும் ஆர்வத்துடனும் செய்யும் எந்த வேலையும் சிறப்பாகவும் மற்றவைகளிலிருந்து வித்தியாசமாகவும் அறியப்படும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சரி, அடுத்து ஸ்டில் லைஃப் மற்றும் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்ப்போம். அதுவரையில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சங்கர்.